ஹலோ கைஸ், இது ஸ்டூடெண்ட் அண்ட் மிஸ்ட்ரி பார்ட் 6. அங்கே பார்க்கலாம். கசாமா கேட்குறான், நீங்கள் ஏன் பாயிண்ட்ஸை குறைச்ச அப்படின்னு கேட்குறான். நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், நான் தான் குறைச்சேன் அப்படின்னு அது சொல்லுது. இனிமேல் நான் இந்த கிளாஸ் சோகமாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதுதான் இப்போ நீ நல்லா பண்ண நினைக்கிறேன்னா உனக்கு மறுபடியும் நிறைய பாயிண்ட்ஸ் கூடும், நீ பெஸ்ட்டாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் சொல்லுது. இவனும் தேங்க்யூ சொல்லிட்டு வெளியில் பார்க்குறான். வெளியில் பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் கவலைப்படாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் கசாமா கிட்ட சொல்லுது. அவனை ஓகே அந்த மாதிரி சொல்கிறான். அடுத்து அந்த ரோபோட் மறைஞ்சிருது, வேறு இடத்துக்கு போயிடுது. கசாமா நிற்கிறான். பின்னாடி ஒரு வேம்பயர் மாதிரி நிற்கிது. இதை பார்த்தோன்னே கசாமா பயந்துறான். திரும்பி பார்த்தா அந்த வேம்பயரை காணும். அடுத்து அந்த ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அடுத்து அப்படியே எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோபோட்ஸ்லாம் ஜாகிங் போயிட்டுருக்காங்க. ஷின்சான் தான் கடைசியில் மூஞ்சி தொங்க போட்டுட்டு வந்துட்டுருக்கான். நேரம் அந்த சைடு ஏதோ ஒரு மிஷின் மாதிரி வந்துட்டுருக்கு. அதில் போய் ஷின்சான் ஏறி உட்காந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். இது பார்த்தோன்னே அந்த ரோபோட் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. கசாமாவும் அதில் ஏறுறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த இருக்க ஒரு பட்டன் பிஞ்சிக்குது. அதனால் அந்த மிஷின் கொலாப்ஸ் ஆகிடுது. ஒன்றா அந்த மிஷின் மட்டும் தனியாக பறந்துக்கிட்டு இருக்கு. இது கசாமா ஷின்சானா அதில் மாட்டிக்கிறாங்க. ஒரு கையை அது அந்த ரோபோட்டுக்கு பிஞ்சு பிஞ்சு போயிடுது. பக்கத்து கிளாஸ்க்குள்ளெல்லாம் அது போய் இது பண்ணிகிட்ருக்கு. ஒன்று அங்கே இருக்க சார் ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவரே அதுவோட விட்டுருது. அடுத்து இவங்களோட மிஸ்ஸு வராங்க. மிஸ் முன்னாடியே அப்படியே போயிட்டுருக்காங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. ஆனால் நாங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. ஆனால் கூட ஷின்சான் கசாமா காதில் ஊதி விட்டுறான். அதில் கசாமா இது பண்ணதில் அப்படியே 2 பேரும் போய் பறந்து போய் விழுந்துடுறாங்க. பார்த்தோன்னே எல்லோரும் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷின்சான் அவங்க மேலே படுத்துக்கிறான். அந்த ரோபோட் வருது. இவங்களை பாயிண்ட் பண்ணி இவங்களோட பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணிடுது. பார்த்தா கசாமாவோட பாயிண்ட் 8 இருக்குது. கசாமா சோகத்தோடு சாப்பிட்டுட்ருக்கான். ஏன் அந்த சைடு இந்த கிளாஸ் இந்த ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டில் இருக்கவங்க சாப்பிட்ற டிஷ்ஷை பார்க்குறான். ஏன் நம்ம மட்டும் இந்த டிஷ் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கசாமாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நேரம் அவன் தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டுருக்கான். நேரம் மற்றவங்க எல்லோரும் பில்லோ ஃபைட் விளையாடிட்டுருக்காங்க. நேரம் நீங்கள் வேறு வேலையே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். உனக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேனி கேட்கும். எல்லாம் உங்களால் தான் எனக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்ருக்கான். எல்லோரும் கூட போய் சண்டை போட்டுட்ருக்கான். ஏன் ஷின்சான் மேலே இறங்கி வரான். என்ன கசாமா எங்களை விளையாடுறது டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான். நான் எங்கே டிஸ்டர்ப் பண்ணேன், ஒரு நாள் தான் எனக்கு பாயிண்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பெட்டுக்கடியில் அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறான். அந்த ஃபோட்டோவை நீ எதுக்கு எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கசாமா அவனை போய் பிடிக்கிறான். ஏன்னா ஷின்சான் சாக்கோ போய் சாப்பிட்டுட்ருக்கான். ஏன் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் கேட்குறான். அவனும் அமைதியாக இருக்கான். ஷின்சான் சாப்பிட்டுட்டே அந்த சைட் போயிடுறான். ரொம்பவே கோவம் வருது. 2 பேர் சாக்கோ போய் காண்டி அடிச்சுக்கிறாங்க.